சந்தோஷம். இந்த ஆய்வில் நானும் நேரடியாக இந்த பொத்தரை கிராமத்திலே கலந்து கொண்டு நானும் ஆய்வுகளை நடத்தியிருக்கின்றேன். இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வருவாய் மாவட்டத்திலே இனி அடுத்த 2 மாதத்திற்குள் நடைபெறும். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும், அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், கட்சியை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை நாங்கள் செய்திருக்கின்றோம், இன்னும் செய்ய இருக்கின்றோம். தமிழக அரசு ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த மாற்றம் ஏற்பட்ட பிறகு தற்போதைய நிலைமை உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியும்? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக இருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல பிரச்சனைகள், ஆனால் இந்த ஒரு மாதத்திற்குள் அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அதே வேளையிலே என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள், அதை எப்படி தீர்வு கொண்டு வருவோம் என்று ஒரு வரைமுறை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 450 திட்டங்களை பற்றி விவாதம் செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதில் முக்கியமான தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும். தேவைப்பட்டால் அனைத்து கட்சிகளையும் இந்த பிரச்சனையிலே ஈடுபடுத்தி தீர்வு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இப்போ உதாரணம் மேகதாது பிரச்சனை. மேகதாது அணை கர்நாடக அரசு கட்டியே தீருவோம் என்று கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் கங்கணம் கட்டி அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் மேகதாது அணை கட்டினால் இது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது பிரச்சனை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். இப்பொழுது காவிரியில் வருகின்ற தண்ணி கர்நாடக அரசு விடுகின்ற மிச்ச நீர் தான், உபரி நீர் தான். கர்நாடகாவில் 4 பெரிய அணைகள் இருக்கிறது. KRS அணை, கபினி, ஹேமாவதி, ஆரங்கி. இந்த 4 அணையுடைய கொள்ளளவு 115 TMC. இவர்கள் உத்தேசமாக இருக்கின்ற அந்த மேகதாது அணை உடைய கொள்ளளவு 70 TMC. இப்பொழுது காவிரியில் வருகின்ற தண்ணி தென்மேற்கு பருவத்தில் மைசூர் பகுதியிலே மழை பெய்தால் அங்கு இருக்கின்ற அணைகள் எல்லாம் நிரம்பி வேறு வழி இல்லாமல் அந்த தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார்கள் கர்நாடகா. காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பிலே 177.25 TMC தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுக்க வேண்டும் காவிரி மூலமாக என்று ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கர்நாடகா அந்த ஒரு மாதத்தில், ஜூலை மாதத்தில் அங்கே அணைகள் எல்லாம் நிரம்பிய பிறகு தமிழ்நாட்டுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல அந்த 2 மாதத்தில் 170-200 TMC தண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மேட்டூர் மட்டும்தான். மேட்டூருடைய கொள்ளளவு 93 TMC. 93 TMC நிரம்பி அதற்கு மேல தண்ணி கடல்ல தான் போய் கலக்குது. இல்ல, நான் முடிச்சிடறேன். கடல்ல கலக்குது. அதனால இந்த மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த மிச்ச நீர் கூட வராது, தமிழ்நாட்டு உபரி நீர் கூட வராது. இதை நம்பி இருக்கின்ற 40 லட்சம் விவசாயிகள், 5.5 கோடி மக்கள் குடிநீருக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற, காவிரியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற 5.5 கோடி மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் வரும். அதை ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. அதற்கு கடுமையாக எதிர்க்கணும். சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், எல்லா வகையிலும் போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்த வேண்டும்.
அதே போன்று ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பார்கள் குறுவை சாகுபடிக்கு டெல்டா பகுதியிலையோ அந்த பகுதியில். ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் இல்லை. காவிரியில மேட்டூர்ல தண்ணி கிடையாது. மேட்டூர்ல இப்ப இருக்கிற தண்ணி வந்து 40 TMC தான் இருக்கு. 70 அடி தான் தண்ணி இருக்கு. 90 அடிக்கு மேல போனாதான் அதுல தண்ணி திறந்து விட முடியும். அதனால இப்ப இருக்கிற குறுவை சாகுபடி, ஏன்னா கடந்த ஆண்டு குறுவை கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் அங்கே குறுவை சாகுபடி செய்தார்கள். ஆனா இந்த வருஷம் 3 லட்சம் ஏக்கர் தான் பண்ண முடியும். அந்த 3 லட்சம் ஏக்கருக்கு இன்னைக்கு தண்ணி இல்லை. அதுக்கு என்ன பண்ணும் அரசுனா, தடையில்லா மின்சாரம் இலவசமா கொடுக்கணும், நிலத்தடி நீரை பயன்படுத்தணும், குறுவை தொகை ஒன்று இருக்கு, ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த தொகுப்பு கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். கொடுத்தால் குறுவையில சாகுபடி செய்யலாம், விளையலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. அல்ல அதே போன்ற விவசாயிகளுடைய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்கள் செய்வோம். 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கு 100 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வரைக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடி என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அதை செய்யவில்லை. முதல் தவணையாக முதல்ல 5000 இருந்து 3000, 5000, 7000, 10000 தான் வந்துட்டு இருக்குது. அல்ல அதனால இதற்கு நிச்சயமாக வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுமையாக தள்ளுபடி நாங்கள் செய்வோம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். மகாராஷ்டிரால 36,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அங்க 2 லட்சம் கடன் வாங்கின விவசாயிகளுடைய அந்த கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2000 கோடி தான் அதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. குறைந்தது ஒரு 20,000 கோடி ஒதுக்கீடு செய்தால் தமிழ்நாட்டிலுடைய விவசாயிகள் நிச்சயமாக அவர்கள் இன்னும் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அது அவசியமானது என தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதுல அது மட்டுமல்ல, சமீபத்தில் என் தலைமையில் சென்னையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம், தமிழ்நாட்டிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ, ஒரு மதமோ, ஒரு இன பிரச்சனையோ கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய பிரச்சனை இது. 8 கோடி மக்களுக்கும் சமூக நீதி பெற வேண்டும், வழங்க வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டிலே சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இது ஒருமனதாக தீர்மானம். தமிழ்நாட்டில் உள்ள 99.9 விழுக்காடு கட்சிகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றனர். இதுல யாருமே எதிர்க்கல. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்க கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் வந்தாங்க. வராத கட்சிகள் தொலைபேசியில் ஆதரவு கொடுத்தார்கள். அதனால இது முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் இதை அறிவிக்கணும், கொள்கை முடிவாக அறிவிக்கணும். தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு உடனடியாக நாங்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்ற ஒரு அறிவிப்பு உடனடியாக இந்த வருகின்ற ஆளுநர் உரையில இது வரணும். அதுதான். அது இல்லாம என தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதியில முதல் வாக்குறுதி என்னன்னு, தமிழ்நாட்டில் தாவேகா அரசு அமைந்தால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று முதல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை பூர்த்தி செய்ய நிறைவேற்ற வேண்டும், முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா பாலாத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, செய்யாறுல தண்ணி கிடையாது. எவ்வளவு காலமா கோரிக்கை இது. தென்பெண்ணை ஆத்தையும் செய்யாத்தையும் இணைச்சி செய்யாத்தையும் பாலாத்திலையும் இணைக்கணும். பாலாத்து இணைக்க தேவையில்லை, செய்யாறு பாலாத்துல தான் போய் முடியுது. ஆக தென்பெண்ணையும் செய்யாரும் இணைச்சா போதும், அந்த மீதி நீர் உபரி நீர் எல்லாம் பாலாறு வரைக்கும் போயிட்டு இருக்கும். இதை செய்யணும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், அந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு அதுலயும் தென்பெண்ணை ஆறுல இருந்து ஒரு வாய்க்கால் மூலமா அந்த நந்தன் கால்வாயில இணைக்கணும். திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆ பிரிக்கணும்.